அன்பார்ந்த வின் இந்தியா டுடே நேயர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு தமிழ் சொந்தங்களை, தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது. ஒவ்வொரு கட்சிகளும் களத்தில் தங்களுடைய தேர்தல் பணிகளை துவங்கிவிட்டார்கள். இருந்தபோதிலும் இன்னும் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீட்டினை இறுதி செய்யாமல் காலம் தாழ்த்தி வருகிறது. ஆளும் கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னும் இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படவில்லை. ஏற்கனவே போட்டியிட்ட தொகுதியிலிருந்து குறைத்த தொகுதிகளை தருவதாக கூட்டணிக்கு தலைமை தாங்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் கோரியிருப்பதாக கருத்துகள் பரவி வருகின்றன. தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கும் ஏற்கனவே போட்டியிட்ட ஒரே தொகுதியை தான் தருவதாக திராவிட முன்னேற்றக் கழகம் வலியுறுத்தியதாக செய்திகள் வருகின்றன. இந்த சூழலில் புதியதாக இணைந்துள்ள தேமுதிகவுக்கு மட்டும் 10 தொகுதிகளும் ஒரு மேலவை உறுப்பினர் தொகுதியும் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வருகின்றன. இன்னும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தொகுதி இறுதி செய்யப்படவில்லை. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 4 தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டுவிட்டன. இன்னும் சில சிறு கட்சிகளுக்கு தொகுதிகள் ஏற்கனவே ஒதுக்கீடு செய்யப்பட்டுவிட்டது. இந்த சூழலில் விடுதலை சிறுத்தைகளின் கட்சியின் தலைவர் தோழர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் 2 தினங்களுக்கு முன்பாக தமிழக முதல்வரை சந்தித்து ஆலோசனை நடத்தியுள்ளனர். ஆனால் அது தேர்தல் தொகுதிக்கான ஆலோசனை கிடையாது. வேறொரு பணிக்காக நன்றி செலுத்தும் விதமாக முதலமைச்சரை சந்தித்து நன்றி கூறிவிட்டு அந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கிறார். ஆனால் தொகுதிகள் இன்னும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் உறுதி செய்யப்படவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி குறைந்தபட்சம் தமிழகத்தில் 15 தொகுதிகளும், புதுச்சேரியில் 3 தொகுதிகளும், ஒட்டுமொத்தமாக 18 தொகுதிகள் வேண்டும், இரட்டை இலக்கில் வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். இதை திராவிட முன்னேற்றக் கழகம் பரிசீலித்து வருவதாக செய்திகள் வருகின்றன. கூட்டணி கட்சிகளை இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் அலட்சியப்படுத்தினால் வரக்கூடிய தேர்தலில் மிகவும் தோல்வியை சந்திக்கும் என்பது சட்ட வல்லுநர்களின், அரசியல் ஆய்வாளர்களின் கருத்தாக இருக்கின்றன. எனவே திராவிட முன்னேற்றக் கழகம் இதை புரிந்து கொண்டு தோழமை கட்சிகளின் மனம் நோகாத வண்ணம் அவர்களுக்கான தொகுதியை பகிர்ந்தளிப்பார்கள் என்று நாமும் அவளுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அன்பு தமிழ் சொந்தங்களை, 234 தொகுதிகள் தமிழகத்தில் மொத்தம் உள்ளன. இந்த தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளுக்கு மனம் நோகாதபடி 100 தொகுதிகளை பகிர்ந்தளித்துவிட்டு 134 தொகுதிகளை திமுக போட்டியிட்டால் ஒன்றும் தவறாகிவிடாது. ஏனென்றால் அவர்கள் வாங்கும் இரு தொகுதிகளுக்கு உங்களுக்காக 234 தொகுதிகளிலும் களத்தில் வேலை செய்ய வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது ஜனநாயகம் என்பது என்ன? சமூக நீதி அரசியல் செய்யும் திராவிட மாடல் அரசு என்று சொன்னால் அனைத்திலும் சம பங்கீடு வேண்டும். ஆனால் கூட்டணி கட்சிகளின் உழைப்பு வேண்டும், கூட்டணி கட்சிகளின் வாக்குகள் வேண்டும். ஆனால் தொகுதி மட்டும் குறைத்துத்தான் தருவோம் என்று சொல்வது உள்ளபடியே வேதனையாக உள்ளது. எனவே கூட்டணிக்கு தலைமை தாங்கும் கட்சி தோழமை கட்சிகளின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு தொகுதிகளை அதிகப்படுத்தி கொடுத்தால்தான் தோழமை கட்சிகளின் தொண்டர்கள் களத்தில்
வேலை செய்வார்கள் என்பது யதார்த்தமான உண்மை. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகளுக்கெல்லாம் நீங்கள் தொகுதியை அதிகப்படுத்தி தராவிட்டால் அவர்கள் களத்தில் எப்படி வேலை செய்வார்கள்? ஏனென்றால் ஏற்கனவே அவர்களுக்கு 234 தொகுதிகளும் கிளைகள் உள்ள ஒரு கட்சி என்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. அனைத்து தரப்பு மக்களிடத்திலும் வெகுவாக இருக்கின்ற ஒரு கட்சி, ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இது போன்ற கட்சிகளுக்கெல்லாம் நீங்கள் தொகுதிகளை பகிர்ந்தளிக்கும் பொழுது குறைஞ்சபட்சம் ஒரு 25 தொகுதிகளாவது வழங்க வேண்டும். ஏனென்றால் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியை விட விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிகவும் வலுவான ஒரு கட்சி. காங்கிரஸ் கட்சிகளுக்கு இல்லாத இடங்களில் கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கிளைகள் உள்ளன. அப்படி இருக்கும் பொழுது காங்கிரஸ் கட்சிக்கு தொகுதிகளை அதிகப்படுத்தி கொடுத்திருக்கிறீர்கள். அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கும் தொகுதிகளை நீங்கள் அதிகப்படுத்தி தர வேண்டும். அதேபோல் இந்திய அளவில் பல மாநிலங்களில் ஆட்சி புரிந்த கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள். அந்த கட்சிகளுக்கும் நீங்கள் தொகுதிகளை அதிகப்படுத்தி தர வேண்டும். ஏன் என்று சொன்னால் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இல்லை என்று சொன்னால் சமூக நீதி முற்றிலுமாக மாறிவிடும். ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலிலும் கூட கம்யூனிஸ்ட் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளே இருந்தால்தான் மக்களுடைய பிரச்சனைகளும் தொழிலாளர்களின் பிரச்சனைகளும் வெகுவாக கவனம் ஈர்க்கப்படும். அந்த விதத்தில் இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சட்டமன்றத்தில் அங்கம் வகிக்க வேண்டும். அவர்களுக்கு தொகுதிகளை அதிகப்படுத்தி தர வேண்டும். தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அவர்களுக்கும் தொகுதிகளை அதிகப்படுத்த வேண்டும். ஏனென்றால் அவர்களெல்லாம் போராட்ட களத்தில் போராடக்கூடியவர்கள். தமிழ் ஈழம் சார்ந்த பிரச்சனையானாலும் சரி, தமிழர்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளானாலும் சரி, தெருவில் நின்று போராடக்கூடிய இது போன்ற கட்சிகளுக்கெல்லாம் தொகுதிகளை அதிகப்படுத்தி அவர்களின் மனம் நோகாதபடி தொகுதிகளை வழங்குவதே ஜனநாயகம் என்று பல்வேறு அரசியல் வல்லுநர்கள் ஒவ்வொரு விவாதங்களிலும் பகிர்ந்த வண்ணம் உள்ளன. இதை எப்படி கையாளப் போகிறது என்று திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். கூட்டணி கட்சிகளை கபலீகரம் செய்யும் வேலையை செய்யாமல் அவர்களுக்கான தொகுதிகளை பங்கிட்டு கொடுத்து களத்தில் அவர்களை வெற்றி பெற செய்ய வைக்கவும் உறுதியளிக்க வேண்டுமாக பல்வேறு அரசியல் கட்சி வல்லுநர்கள் கோரிய வண்ணம் உள்ளனர். எனவே தோழமை கட்சிகள் வாக்கு மிகவும் முக்கியம், தோழமை கட்சிகளின் உழைப்பு ரொம்ப முக்கியம் என்பதை உணர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை வழங்குவார்கள் என்று நாம் ஆவலுடன் காத்திருக்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.